வெல்கம் பேக் டு ஏஎஸ்டி கேமிங் கைஸ். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் கோல்டு ஃபார்ம் தான் இருக்குது. இந்த கோல்டு ஃபார்மை நீங்கள் எப்படி கட்டணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறங்க. இப்போ இந்த கோல்டு ஃபார்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோல்டு ஃபார்ம் எவ்வளோக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துருக்க மாட்டீங்களா? இங்கே பாருங்க, சும்மா எவ்வளோ பிக்லின்ஸ் வந்து வதன்னு ஸ்பான் ஆகிட்டே இருக்கானுங்க. இவனுங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து கோல்டை வந்து மெயினாக எடுக்கவே போகிறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷம் ஏஎஃப்கே பண்ணதுக்கே எனக்கு எவ்வளோ பிக்லின்ஸ் வரானுங்க பாருங்கள். இதே நீங்கள் ஒரு 1 ஹவர்லாம் வந்து ஏஎஃப்கே பண்ணால் கேமே லாக் ஆகும் போல் அப்படி இருக்குது இந்த ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்ம் எப்படி கட்டணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம ஃபார்மை கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 22x22 வந்து போர்ட்டல் தாங்க நம்ம கட்ட போகிறோம். ஓகேங்களா? அந்த போர்ட்டலை வந்து ஃபாஸ்ட்டாக கட்டிட்டு வந்து உங்களை மீட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலி போர்ட்டலை வந்து நம்ம பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு மட்டும் நம்ம போட்டோம்னா வந்து போர்ட்டல் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி 22x22 தான் நீங்கள் வந்து போர்ட்டல் பில்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி போர்ட்டல் பக்கத்தில் வச்சு உடச்சிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஃப்ளிண்ட் பண்ணி நீங்கள் உடைக்கணும். உடைக்கல பன்னிக்குட்டி வந்து எந்த சைடில் ஸ்பான் ஆகுது பாருங்கள். இதோ பாருங்கள், எனக்கு வந்து போர்ட்டலுக்கு இந்த சைடில், அதாவது ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்பான் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒருவேளை இந்த சைடில் உங்களுக்கு ஸ்பான் ஆச்சுன்னா, அதுக்கு பேக் சைடில் ஸ்பான் ஆச்சுன்னா நீங்கள் பேக் சைடில் தான் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கட்டணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழே தான் நம்ம வந்து தோண்ட போகிறாங்க. கரெக்டாக 1 2 3 4 5 6 7 தள்ளுறா மண்டையா 7 8. ஓகேங்களா? இந்த மாதிரி 8 பிளாக் தோண்டிட்டதுக்கப்புறம் திரும்ப கீழே ஒரு பிளாக்கு. இப்போ வந்து திரும்ப அதே கண்டினியூ பண்ண போகிறோம். திரும்ப ஒரு 8 பிளாக். இப்போ 2 பிளாக்காக உடைக்கணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ 8 பிளாக் தோண்டினதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிளாக்கு கீழே டவுன் போயிட்டு திரும்ப இது 2 அப்படியே உடச்சிக்கிட்டே போங்க. அப்படி உடச்சிங்கன்னா தான் நம்மளால் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது உடைக்கிறோம். இப்போ கடைசியாக 8வது பிளாக் உடச்சிட்டு மேலே இருக்க ஃபுல் பிளாக்கையும் அப்படியே தோண்டிடுங்க. அது பாருங்கள், போர்ட்டலுக்கு இந்த சைடு வந்தாச்சா? ஓகேங்க, இப்போ இது மாதிரி மேலே வரைக்கும் தோண்டிட்டதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஃபுல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கிட்டே போயிடுவோம். ஐயோ, இங்கே வேறு எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் உடச்சிட்டா இருங்க, அதை அப்சைடியன் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைடில் நீங்கள் 8 பிளாக்காக அப்படியே ஊற்றிக்கிட்டே வாங்க. இப்படி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசி பிளாக் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இந்த வாட்டர் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுமா? இப்போ நம்ம ஒரு மெயினான விஷயம் பண்ண போகிறோம். என்னதுன்னா 22 பிளாக் வந்து கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போக போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே 22 பிளாக் கீழே ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 5 பிளாக் இது மாதிரி தோண்டிடுங்க. இதையோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5 பிளாக் வந்து நீங்கள் தோண்டணும். தோண்டினதுக்கப்புறம் எப்படின்னா போர்ட்டலுக்கு இந்த சைடில் நீங்கள் வந்து தோண்டணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சைடில் இப்போ போர்ட்டல் மேலே இருக்குன்னா அதுக்கு கீழே தான் இந்த அமைப்பு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு செஸ்ட்டு தேவைங்க. இந்த செஸ்ட்டு வந்து எப்படின்னா எடுத்து கீழே வச்சிடணும். கீழே வச்சிட்டோம்னா அந்த செஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் இதுவாக கலெக்ட் ஆக போகுது. எல்லா பொருளையும் வந்து கலெக்ட் பண்ண போகிறது அந்த செஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஒரே நிமிஷம், இதை வந்து உடச்சிட்டு இப்படி மேலே ஒன்று வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வச்சுடுவோம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஹாப்பர் எடுத்து கரெக்டாக அது மேலே வைக்கணும். இருங்க, இந்த இடத்தெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ அழகாக ஒரு ஹாப்பர் எடுத்து இது மேலே இப்படி 2 ஹாப்பர் வச்சிட்டா போதும். இல்லை நீங்கள் ஒரே ஒரு ஹாப்பர் கூட வைக்கலாம், சிங்கிள் ஹாப்பர் கூட வைக்கலாம். கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து 2 வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்க, இது மாதிரி இப்போ 2 ஹாப்பர் வந்து இது மாதிரி மேலே வச்சிடணும். வச்சுட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் போய் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுங்க. மேலேருந்து கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லேடர் மட்டும் போட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நம்மளால் மேலேருந்து கீழே போக முடியும் கைஸ். இப்போ பாருங்க, அப்படியே லேடர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறேன் நான். ஏன்னா லேடர் வச்சா மட்டும்தான் நம்மளால் அடிக்கடி கீழே வர முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறங்க. இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் நமக்கு தேவைப்படுறாங்க, அதாவது 100 ரீச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்பென்சர் இருக்குல்ல, டிஸ்பென்சரு இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி மேலே இருங்க. ஒரே நிமிஷம், இந்த கீழே வந்து செஸ்ட்டு மட்டும் வச்சு சப்போர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ டிஸ்பென்சரை மட்டும் எடுத்து இந்த சைடில் வச்சுக்கலாம். இல்லைங்க, இங்கே கூட வேணாங்க, கொஞ்சம் தள்ளியே நம்ம வச்சுக்கலாம். இங்கே கூட வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ரா கூட தள்ளி வச்சுக்கலாங்க. நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இப்படி ஒரு போர்ட்டலுக்கு நடுவில். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது மாதிரி நடுவில் வைக்கணும். ஓகேங்களா? டிஸ்பென்சரை கீழே க்ரௌச் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. இதில் வந்து செஸ்ட் வச்சுருக்கனால அப்படி வைக்கிறேன். நீங்கள் நார்மலான பிளாக் எது வச்சுருந்தாலும் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டிஸ்பென்சரை இந்த சைடில் இதுக்கு பார்த்த மாதிரி இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ கீழே எதுனா ஒரு பிளாக் வச்சுட்டு அந்த பிளாக்கில் இது இப்படி பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? அந்த அப்சர்வர் வந்து இந்த சைடில் பார்க்கணும். அதாவது அப்சர்வரோட ஃபேஸ் வந்து இப்படி பார்க்கணும் நம்மளை. ஓகேங்களா? இப்போ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 3 4 பிளாக் வந்து நீட்டி இழுத்து விட்ருங்க. நான் ஒரே ஒரு அப்சர்வர் வச்சாலும் பரவாயில்ல,
நான் தான் வந்து எக்ஸ்ட்ரா பின்னாடி இத்தனை அப்சர்வர் வைக்கிறேன். அதாவது வந்து இந்த சைடில் ஒன்று, அந்த சைடில் ஒன்று, அது 2 அப்சர்வர் வைக்கணும். ஓகேங்களா, வச்சாலே போதும். 2ம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும். ஓகேங்க. இப்போ இந்த சைடில் வந்துட்டு இந்த சைடு தான் முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டிஸ்பென்சர் வந்து 2 பிளாக் வச்சா போதும்னு சொன்னேன்ல, அதை வந்து நான் இப்படி தான் வைக்க சொன்னேன். இது வந்து சொல்ல மறந்துருப்பேன். இப்போ அதாவது இந்த வீடியோவில் வந்து சொல்ல மறந்துருப்பேன். இது வந்து டக்குன்னு இப்போ தான் ஞாபகம் வந்தது. அதனால இந்த கிளிப் ஆட் பண்ணி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் கைஸ் உங்களுக்கு. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் கையில் இருக்க டேர்ட்டு எந்த டைப் ஆஃப் பிளாக்காக வேணாலும் இருக்கலாம். இந்த டேர்ட்டு மாதிரி எடுத்து அப்படியே மேலே அப்படியே லைனாக வச்சுட்டு வந்துடுங்க. ஒரு 8 இல்லை ஒரு 6 பிளாக் மேலே வந்தால் போதும் கைஸ், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 8 இல்லை 7 எத்தனை பிளாக் வேணாலும் வரலாம். ஆனால் போர்ட்டலுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, 8 பிளாக் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் சைடில் பிளாக் வைக்கணும். அதாவது அந்த சைடில் பிளாக் வைக்கணும். ஓகேங்களா, பிளாக் வச்சிட்டதுக்கப்புறம் இந்த சைடில் டிஸ்பென்சரு, அதாவது இந்த சைடில் பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே இத்தனை பிளாக்கு ஒரு 4 இல்லை 5 பிளாக் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். டிஸ்பென்சரு 4 வச்சாலே போதும். நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். ஓகேங்களா, ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கனால எனக்கு வந்து அளவு வந்து சரியாக தெரியல கைஸ், அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி கட்ட போகிறோம். ஒரு தொட்டி மாதிரி கட்ட போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா லாவா ஊற்றுறதுக்கு வந்து இடம் வேணும்ல. அந்த லாவா வந்தும் இந்த தண்ணியும் தான் இந்த டிஸ்பென்சர் வந்து, அதாவது டிஸ்பென்சரில் இந்த போர்ட்டல் வந்து அணைச்சி விடும். அதனால தான் இந்த போர்ட்டல் வந்து ஸ்டக்காகி வரும். இப்போ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ ட்ராப் டோர் எடுத்துக்கோங்க. ட்ராப் டோர் எடுத்துகிட்டு இந்த சைடில் டிஸ்பென்சருக்கு இந்த சைடில் அப்படியே லைனாக ஒன்றா வச்சுக்கிட்டே வந்துடுங்க. 1 2 3 4, அதுக்கப்புறம் 5வது இங்கே 1. இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஐயோ எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுட்டா வராதா. இப்போ இது ஃபுல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து லாவா ஊற்றணும். இப்போ ஊற்றினா இப்போ போட்டு அதோ பாருங்க, இப்படி தான் உடஞ்சி வரும். அதை அப்படியே விட்டு வரும். இப்போ அந்த லாவா வந்து போர்ட்டலில் லைட் பண்ணும். தண்ணி வந்து அணைச்சி விடும் போர்ட்டலில். அப்போ தான் வந்து நிறைய பிக்லின்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பான் ஆவானுங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இந்த ஃபார்ம் வந்து சூப்பராக பக்காவாக ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க கைஸ், இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைப் அடிக்கிறதுக்கு இன்னும் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஓகேங்க, இப்போ நான் கீழே போயிட்டு அந்த ஃபார்ம் வந்து நான் காட்டிட்டு வரேன். இவன் வேறு இந்த சாம்பி மண்டி ஆனால் எதனா ஓட்ட கிடச்சா பூந்து பாரு ஒரு உள்ள கேவுக்குள்ளே. ஏங்க இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்து ஃபார்மே ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே எத்தனை பேர் வந்துட்டானுங்க பார்த்தீங்களா. இதுதாங்க இதில் ஸ்பெஷாலிட்டியே. பாருங்கள், எத்தனை பேர் வதன்னு வந்துக்கிட்டே இருப்பானுங்க அவனுங்க. அதே மாதிரி இதில் வந்து கோல்டு ஸ்வாடுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. கோல்டு ஸ்வாடு எக்ஸ்பி இதுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. எக்கச்சக்கமாக வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த கோல்டு ஃபார்ம் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.